ஹாய் ஹலோ ரவிராஜன். நம்ம சேனலில் சப்கான்ஷியஸ் மைண்டு, காடு அண்டு பிரபஞ்சம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் மக்களுக்கு பணம் மிகவும் இன்றியமையாத ஒன்றா இருக்குது. ஸோ நாம் இந்த வீடியோவில் பணத்தை சுலபமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 டிப்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு, பணத்தை பற்றிய உங்களோட நம்பிக்கை. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பணம் குறித்த உங்கள் மன நம்பிக்கையை பாருங்கள். அது எப்படின்னா, பணம் என்பது கஷ்டப்பட்டு வரும் ஒன்று என்று நீங்கள் நம்புகிறீங்களா, அல்லது பணம் என்பது நம்மக்கிட்ட மிகவும் எளிதாக வரக்கூடிய ஒன்று என்று நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்றத பாருங்கள். இதை பார்த்துட்டு பணம் என்பது என்னோடய லைஃப்பில் ஈஸியாக சகஜமாக வரக்கூடிய ஒன்று என்ற நம்பிக்கையை நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. அது எப்படி முடியும் அப்படின்றது உங்கள் மனசு கேட்கும், அந்த டவுட் கேட்கும். அந்த டவுட்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டவுட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? செகண்ட் டிப்பு, நீங்கள் தினமும் சொல்லக்கூடிய ஒரு 3 அஃபர்மேஷன் சொல்கிறேன். இது மூலமாக பணம் பற்றிய பாசிட்டிவ் தாட்டு உங்கள் மனசில் சரி செய்யப்படும். இப்போ நான் சில மணி அஃபர்மேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, பணம் எப்பொழுதும் என் வாழ்வில் சுலபமாக வந்து கொண்டே இருக்கிறது. 2, நான் ஏராளமான பணத்தை பெறுவதற்கு தகுதியானவன் அல்லது தகுதியானவள். 3, நான் பணத்தை மகிழ்ச்சியாக மிகுதியாக பெறுவதற்கு பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருக்கிறது. இந்த மணி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் காலையில் அண்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மணி அட்ராக்ட் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்களா? 3வது டிப்பு, விசுவலைசேஷன், அதாவது கற்பனை செய்வது. இந்த டெக்னிக்கில் நீங்கள் பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தினமும் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அமைதியாக காமாக ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் கண்களை மூடி உங்கள் கை நிறைய பணம் இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கணும். மேலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நிரம்பி இருக்கிற மாதிரியும், நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட பொருள்களெல்லாம் வாங்குகிற மாதிரியும் உங்கள் மனசில் நினச்சி பார்க்கணும். இந்த கற்பனை பணத்தை ஈர்க்கும் சக்தியை கண்டிப்பாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? டிப்ஸு 4, பிரபஞ்சம் அல்லது கடவுளை நம்பணும். சரியா? பிரபஞ்சம் ஆர் கடவுளை நம்புங்கள். எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பணத்தை பற்றிய எண்ணங்களை நினைக்கும் போது பிரபஞ்சம் அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். உங்கள் எண்ணங்கள் விரைவில் உண்மையாகும். சரியா? ஆனால் ஒன்று, நடுவில் சிக்கல்கள் வந்தால் உடனே பயப்படக்கூடாது. அது ஒரு பரீட்சை மாதிரி அப்படின்னு நினச்சிக்கணும் மனசில். உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சம் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணவே பண்ணாது. சரியான நேரத்தில் பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றியே தீரும். ஓகேவா? அதனால் பிரபஞ்சம் ஆர் காட் ஏதாவது ஒரு மேலே கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை வச்சாகணும். இதுதான் டிப்பு 4. லாஸ்ட்டு டிப்பு, 5th டிப்பு, உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். அதாவது பணத்தை எளிதாக அடைவதற்கு உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் அனைத்தும் பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கணும். சரியா? மகிழ்ச்சி, நம்பிக்கை, நன்றி உணர்வு, இந்த 3ம் இருந்தால் உங்களிடம் பண ஈர்ப்பு சக்தி வேலை செய்ய துவங்கும். ஓகேவா? இதன் மூலமாக நீங்கள் எளிதாக பணத்தை ஈர்க்கலாம். ஓகேவாங்க? இதுதான் அந்த 5 டிப்பு. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மணி அட்ராக்ட் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.